ஹாய் நண்பர்களே, மீண்டும் ஓர் ஐக்கு வினாவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற வினா எப்படிப்பட்ட ஒரு வினான்னு சொன்னால், எங்களுக்கு கேள்வியில தந்திக்கிறாங்க. அதாவது 250 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் உள்ள மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்ப என்ன விஷயம்டா, 250 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் இருக்கு. அதுல 1 தொடக்கம் 250வது பக்கம் வரைக்கும் 1 2 3 என்று சொல்லி இருக்கக்கூடிய இலக்கங்கள். அப்ப அது எத்தனை இருக்கு? அப்ப 250 பக்கம் 250 இலக்கம் தானே இருக்கேன்னு நாங்க எடுக்கிறோம்ல. அதுல உதாரணமா 12 என்ற ஒரு இலக்கம் வருதுண்டா, அதுல 1ம் 2ம் இருக்கு. சரிதானே? 12 என்ற ஒரு இலக்கம் வந்தா அதுல 1ம் 2ம் இருக்கு. உதாரணமா பாருங்க, 12 என்று வருதுண்டா, அதுல 1 ஒரு இலக்கம் 2 ஒரு இலக்கம். இதுதான் கேள்வி. அப்ப இப்படி 250 புத்தகங்களுக்கும் இலக்கம் விடுகிற நேரம் எத்தனை டிஜிட்டல்ஸ் இருக்கு, எத்தனை இலக்கங்கள் இருக்குங்கிறதான் எங்களுக்கு கேள்வியாக தந்திக்கிறாங்க. ரைட். இப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு நாங்க ஒரு வழியை பின்பற்றணும். என்ன வழி, என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, அதாவது நாங்க என்ன செய்ய போறோம், முதலாவது இதுல இருக்க புத்தகங்கள் இருக்க இந்த புத்தகத்தில் இருக்கிற இலக்கங்களை 3 வகையாக பிரிக்க போறோம். முதலாவது என்னன்னு சொன்னால், முதல் வகை ஓர் இலக்க எண்கள். அதாவது ஒரு இலக்கம் மட்டும் வாருது. எப்படி? ஓர் இலக்க எண்கள், ஓர் இலக்க எண்கள் என்று எடுத்துக்க போறோம். ரைட். எப்படி பாப்போம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இதெல்லாம் என்ன, எங்களுக்கு ஓர் இலக்க எண்கள். அப்ப இந்த எண்கள் எங்களுக்கு ஓர் இலக்க எண்களாக வாரத்தை பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்த விஷயம் பாருங்க, ஈர் இலக்க எண்கள். சரிதானே? நான் இதை திரும்ப எழுதல, நான் விஷயத்துக்கு வரேன். ஈர் இலக்க எண்கள். ஈர் இலக்கங்கள் என்று வரும்போது இதுல 10 வரைக்கும் 9 வரைக்கும் தான் வரும். 10 ஒரு இலக்க எண் இல்லை, ஈர் இலக்கங்கள். அப்ப 10ல இருந்து நம்ம ஈர் இலக்க எண்கள் என்று பார்க்கும்போது 10ல இருந்து 99 வரைக்கும் வரப்போகுது. அப்ப திரும்ப 3 இலக்கங்களை கொண்ட 250 புத்தகம் தானே, 250 பக்கம் தானே. அப்ப 250 பக்கம் என்றது எத்தனை எண்களை கொண்டிருக்குது? 3 இலக்கத்தை தான் அது கொண்டிருக்குது. இதுல நீங்க பார்க்கலாம் அழகா எத்தனை எண்கள் இருக்குது. இதுல 3 எண்கள் மட்டும்தான், 2 5 0 3 எண்கள் மட்டும்தான் இதுல இருக்கிறத பாக்குறோம். எனவே இதுல நாங்க எடுத்துக்கொள்வோம் 3 இலக்க எண்கள் என்று வரும்போது 100ல இருந்து 250 வரைக்கும். இதுதான் இப்படி இந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த இலக்கங்களை எண்ணி கணக்கிட போறோம். எப்படின்னு. சரி, இப்ப 1 தொடக்கம் 9 வரைக்கும் எத்தனை இலக்கம் இருக்குன்னு பாப்போமா? 1 தொடக்கம் 9 வரைக்கும் 9 இலக்கம் தான் இருக்கும். அது எந்த இலக்கம்? ஓர் அடியை கொண்ட அல்லது ஓர் இலக்க எண்கள். அப்ப 9. இப்ப 10 தொடக்கம் 99ல 99 பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே 9 பக்கத்துல உள்ள எண்களை எண்ணிட்டோம். அப்ப திருப்ப 99 பக்கம் 10 தொடக்கம் 99 வரைக்கும் உள்ள எண்களை எண்ணும் போது அந்த ஏற்கனவே எண்ணினத்தை கழிச்சிடணும். எனவே 90 பக்கம் தான் வரும் 9 கழிச்சா. சரிதானே? 90 பக்கம் வரும். இந்த 99ல இருந்து இந்த 9 நாங்க கழிச்சு 90 பக்கம் எடுக்கிறோம். எனவே 90 பக்கத்துல ஈர் இலக்கங்கள் வாரதுனால, 2 அடியை கொண்டு இலக்கம் வாரதுனால அது நாங்க 2ஆல பெருக்கணும். ஏன்டா 2 இலக்கம் இருக்கு அதுக்குள்ள. அப்ப 180. இப்ப 3வது பாருங்க, 100 தொடக்கம் 250 வரைக்கும். அப்ப நாங்க இதுல என்ன செய்யணும், 250ல இருந்து 99 கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரப்போகுது? 151 வரப்போகுது. ஆனா அந்த 151லயும் என்ன இருக்குது? 3 அடிகள் இருக்குது. எனவே இதை நாங்க 3ஆல பெருக்கிறோம். 3ஆல பெருக்கினா 1 3 3 ஐ 3 15க்கு 5 போட்டு 1 மிச்சம், 1 3 3 1 4. இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இது அத்தனை இலக்கங்களையும் கூட்ட போறோம். அப்போ 9 3 12க்கு 2 போட்டு 1 மிச்சம், 8 5 9 3 12க்கு 2 போட்டு 1 மிச்சம், 8 8 5
13 ஒன்றும் 14, 14க்கு 4 போட்டு 1 மிச்சம், 1 4 5 ஒன்றும் 6. அப்ப இந்த கேள்விக்கான விட இதுல 642 மொத்த இலக்கங்கள் இருக்குங்கிறதான் இந்த கேள்விக்கான விட. இது ஒரு வழமையாக சில நேரங்களில் ஐக்கிய வினாவாக வரக்கூடிய ஒரு வினா. அப்ப இந்த வினாவுக்கு நாங்க என்ன செய்யணும்? விடையளிக்க தெரிஞ்சிருக்கணும்.